மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய கழக தலைவர் அவர்கள் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்து புறப்பட்டு மாலை 5 மணிக்கெல்லாம் சேலம் மாவட்ட எல்லையான பவானி மேட்டூர் சாலையில் இருக்கிற நவப்பட்டி பெரும்பள்ளம் பகுதிக்கு வருகை தருகிறார்கள். அங்கே பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட இருக்கிறது. கழகத்தினர் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களுக்கு வரவேற்பு வழங்குகிறார்கள். அதற்கு அடுத்து இடையில் கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிற நிகழ்ச்சி இருக்கிறது. அந்த கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிற நிகழ்ச்சி முடிந்த பிறகு மீண்டும் புறப்பட்டு மேட்டூரில் இருக்கிற பொதுப்பணித்துறை ஆய்வு மாளிகையில் வந்து இரவு தங்குகிறார்கள். அடுத்த நாள் காலை 9:30 மணிக்கெல்லாம் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசன விவசாயிகளுக்கு தண்ணீர் திறந்து வைத்து அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு சேலம் வருகை தந்து மேச்சேரி ஓமலூர் வழியாக சேலம் வருகை தந்து அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரியில் நடைபெறுகிற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த விழா முடிந்த பிறகு மதிய உணவுக்கு பிறகு மாலை சென்னை திரும்புகிறார். அதான் முதல் நாளே 11ஆம் தேதியே மாலை 5 மணி அளவில் ரோட் ஷோ இருக்கிறது. பவானியிலிருந்து மேட்டூர் வருகை தருகிற வழியில் பெரும்பள்ளம் பகுதியில் பிரம்மாண்டமான வரவேற்பு வழங்கப்படுகிறது. ஒரு 10-11 கிலோமீட்டர் தூரத்திற்கு கழக தோழர்களும் பொதுமக்களும் கூடி நின்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பிரம்மாண்டமான வரவேற்பை வழங்குகிறார். அது ஒரே இடத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டுவது, புதிய பணிகளை தொடங்கி வைக்கிறது, முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைக்கிற நிகழ்ச்சி எல்லாமே ஒரே இடத்திலே அரசு மருத்துவக் கல்லூரியிலேயே தொடங்கி வைக்கிறார். அது இங்கேயே தொடங்கி வைக்கிறார்கள். மேட்டூர் பவானியிலிருந்து மேட்டூர் வருகை தருகிற வழியில் ஒரு மண்டபம் இருக்கிறது. அந்த மண்டபத்திலே கட்சி நிர்வாகிகளையெல்லாம் சந்தித்து உரையாடுகிறேன். பட்டா ஒரு சுமார் 75,000 பேருக்கு பட்டா வழங்கும். புதிய திட்டங்கள் முடிவு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் வருகை தருகிற போது அந்த திட்டங்களை எல்லாம் அவரே அறிவிப்பார். ஒரு 1,01,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. அதிலே பட்டாவும் சேர்த்து தான் அந்த எண்ணிக்கை வருகிறது. எனவே 70,000 பேருக்கு மேல் பட்டா வழங்கப்படுகிறது. 11 மணிக்கு. அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார். ஒன்றும் இல்லை, வருவாய்த்துறை, பள்ளிக்கல்வித்துறை, மகளிர் திட்டம், கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வேளாண்மைத்துறை, அதேபோல் சமூக நலன், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சித்துறை, ஆதிதிராவிடர் நலத்துறை, பழங்குடியினர் நலத்துறை என்று பால்வளத்துறை என்று பல்வேறு துறைகளின் சார்பிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார்கள், திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார்கள். அது முதலமைச்சர் வர்றதை பற்றி கேளுங்க, அமித்ஷா பற்றி எனக்கு என்ன. தோட்டத்து வீட்டுல ஒரு மூதாட்டியை கொலை பண்ணிட்டாங்க நாமக்கல் மாவட்டம் சித்தம்பட்டியில. அரசு வந்து தூங்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சி தலைவர் ஒரு
வழக்கமாக எதிர்க்கட்சி தலைவருடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக எதையாவது சொல்லி கொண்டு தான் இருப்பார். நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கிற பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்ந்து கொண்டு அது வழக்கமாக இருக்கிற இது தவிர்க்க முடியாமல் சில நேரங்களில் நடைபெறுவ சம்பவங்கள். எனவே அது பற்றி எதிர்க்கட்சி தலைவர் என்றால் குற்றச்சாட்டு குறைகளை சொல்லுவது வழக்கமான ஒன்று தான். அரசு நிகழ்ச்சி அது குறித்து தெரியவில்லை. முதலமைச்சர் தான் முடிவு செய்வார்.